ஒரு கிலோ தங்கத்தை கடத்தினாங்கன்னா குருவிக்கு 10 லட்ச ரூபா லாபம். ஒரு 5-6 வருஷத்தில் தங்கம் 25,000 ரூபாய் திரும்பி எட்டிடும். எல்லாரையும் பக்கோடா போடுங்கன்னாரு. இப்போ என்ன பக்கோடா போடுறதுக்கு பதில் குருவி வியாபாரம் திறந்து விட்டுருக்கிறாரு. ஆனால் இதில் நம்ம ரூபா ஸ்டேபிளாக இருக்கணும். அமெரிக்கா வட்டி விகிதத்தை ஏற்றணும். தங்கத்தின் விலை எதிர்பார்க்க தொடர்ந்து சரிவு இருக்கும். அடுத்த 6 மாதத்துக்கும் சரிவு இருக்கும். நம்மளால் ரூபாவில் சொல்ல முடியாது, ஏன்னா ரூபாவோட மதிப்பு இறங்கிட்டே இருக்குது. அதனால் இப்போ என்ன சொல்ல முடியும்னா, அமெரிக்காவில் வட்டி விகிதம் ஏற்றுறதாக ஒரு பேச்சு நடத்திட்டுருக்கு. அமெரிக்காவில் வட்டி விகிதம் ஏறிச்சுன்னா, 2 வாட்டி ஏறிச்சுன்னா, இன்றைக்கி ஒரு அவுன்ஸுக்கு 4,000 ரூபா இருக்கிற தங்கம் 3,800லேருந்து 3,200 வரைக்கும் வரத்துக்கு டாலர் 3,800லேருந்து 3,200 வரைக்கும் வரும். நம்ம ரூபா இதே மாதிரி லெவலில் இருந்ததுன்னா 11,500 வரைக்கும், 11,000லேருந்து 11,500 வரைக்கும். ஆனால் இதில் நம்ம ரூபா ஸ்டேபிளாக இருக்கணும். அமெரிக்கா வட்டி விகிதத்தை ஏற்றணும். ஒரு 4-5 மாதத்துக்கு இருக்கும். ஆனால் நீங்கள் ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 வருஷத்தில் தங்கம் 25,000 ரூபாய் திரும்பி எட்டிடும். சார், பிரதமர் ஒரு இது சொல்லியிருக்காரு, நான் சொன்னதை கடைபிடித்த மக்களுக்கு நன்றின்னு இருக்காரு. ஆனால் ஏன்னா அதில் அவரால் பாட்காஸ்ட்டில் சொல்ல முடியாது. முன்னாடி அவர் எல்லாரையும் பக்கோடா போடுங்கன்னாரு. இப்போ என்ன பக்கோடா போடுறதுக்கு பதில் குருவி வியாபாரம் திறந்து விட்டுருக்கிறாரு. 2 விஷயத்தினால தான் தங்கம் குறைஞ்சிருக்குது. ஒன்று, 50 டன் தங்கம் ஏழைகள் இந்த மாதிரி மார்வாடி கடையில் வச்சதும் வட்டி கடையில் வச்சது அவங்களால பணம் கட்ட முடியாமல் டெப்தி பண்ணி விற்றுட்டாங்க. அது ஒன்று. 2வது, குருவி வியாபாரம் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிடுச்சு. ஒரு கிலோ தங்கத்தை கடத்தினாங்கன்னா குருவிக்கு 10 லட்ச ரூபா லாபம்.